ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட்ஸ் கேம் வி ப்ளே சீசன் 1 எபிசோட் 5. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கேம்குள்ளே விளாண்டுட்டு ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ வரும்போது அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கா. ஆக்சுவலி அது ஒரு ட்ரீம், கனவு கண்டுட்டு இருந்திருக்கா. அவள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் அவள் அப்படியே டிவியில் பார்க்குறா. டிவியில் பார்த்தா நம்மளோட ஹீரோயின் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா காடு கிட்ட. ஸோ அது வந்து டிவியில் ஓடுது. அதை பார்த்துட்டு அதை இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் இவனோட டீமில் கண்டிப்பாக சேர்ந்தே தீருவேன் அப்படின்றான். இதோட இந்த சீன் கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோயின் அண்ட் மேனேஜர் அப்புறம் அந்த மஞ்சள் முடிக்காரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இவ்வளோதான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த கேமில் பயங்கரமாக ஜெயிச்சதுனால அதை பார்த்து நிறைய பிளேயர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி அண்டு வந்து நீங்கள் தான் இப்போ பயங்கரமான பிளேயர்ஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து பயங்கர ட்ரெண்டிங் இப்போ போயிட்டீங்க. அண்டு நீங்கள் வந்து உங்களை வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து இன்ஸ்பிரேஷனாக உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஸோ வந்து உங்களோட போட்டி போடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால வந்து உங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ண நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினும் நிறைய பேராக தொலைத்தாங்க ஊர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கருப்பானா ரொம்ப வெடப்பாயிரும் சாமி. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கேம் வந்து இப்போ போய் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் மேனேஜர்கிட்ட. அவள் வந்து சொல்கிறான், இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஊர்கள்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு, அங்கே போய் நீங்கள் கேம் விளையாடுறதுக்காகன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு ஊர் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிறாங்க. அந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் சிட்டி ஆஃப் மால்ட்ரா சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வருது. சரி, ஓகே. அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அண்ட் மஞ்சக்குடிக்காரி வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு போய் இறங்குறாங்க. இறங்கினோடனே ஒருத்தி பார்த்தீங்கன்னா அதான் அந்த கனவு கண்டுட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவள் வந்து அப்படியே ஒரு பேனர் வச்சுட்டு பிடிச்சிட்டு நிற்கிறா. ஏதோ எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பேரில் எழுதி வச்சு நின்றுருக்கா. அதை பார்த்தோன்னே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஓடி டக்குன்னு வந்து உங்களை பக்கத்தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எங்கள் டீமில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை நான் குளிப்பாட்டி விடுவேன்ற லெவல் பேசுறா. குளிப்பாட்டி கூட விடுவேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்தா செட் ஆகாது சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜூட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பின்னாடி துரத்திட்டு போயிட்டு அங்கேயும் ஒரு இன்சிடென்ட் ஆகுது, காரை வச்சுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அண்ட் மஞ்சக்குடிக்காரி ஓடியே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுறாங்க. ஏன்னா அங்கே தானே கேம் நடக்க போகுது. ஸோ அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போகணும். அங்கே போனால் அவங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. ஸோ போறாங்க, பேசுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ மாதிரி வந்து இன்னொருத்த வந்து நிக்கிறான். அவனை பார்த்தா அப்படியே ரப்சல் ஹீரோ மாதிரியே இருக்கு. அவன் வந்து மொத்தமாக வந்து ஒரு கேம் தோத்துருக்கான், 3 கேம் ஜெயிச்சிருக்கான். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம்லேயே ஒரு கார்டை டிஃபீட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவனுக்கும் அந்த ஊரில் அவன் தான் கெத்து போல. சரி, ஓகே. அவனோட பெருமைகள்லாம் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் பட்டு கேட்டுறான், எனக்கு தெரியும் நீ வந்து என் டீமில் சேருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் இன்வைட் பண்ணிடுறான். இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து உடனே இல்லை நான் இங்கே கேம் விளையாட மட்டும் தான் வந்தேன், நான் வேற எதை பற்றி யோசிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸாக மூடுக்கு போயிட்டான். ஸோ ஓகே, சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு பேச தேவையில்லை, இதுக்கு மேலே இங்கே இருக்கணும்னு எனக்கு டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஒன்னொருத்தனும் கிளம்பி போயிடுறான். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹோட்டலில் உட்காந்து நான் அவனோட மேட்ச் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு அவன் வந்து சொல்கிறான், இந்த பொண்ணு அவனோட டீமில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்புறம் அந்த பொண்ணோட பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னன்னா 3 இது வந்து மொத்தமாக தோற்று வந்து ரிட்டையர் ஆயிடுச்சாமா. ஹீரோ சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து நார்மலாக அதான் விளாண்டு தோக்கலை, அவங்க டீம்மேட்ஸ்னால தான் வந்து தோத்துருக்கு. ஸோ இது மேலே எந்த தப்பும் இல்லை. ஸோ இவன் வந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேயராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக சொல்லிட்டு இருக்கான், நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு. ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்க ரூம்க்கே நேராக வந்துடுறா வேஷம் போட்டுட்டு செவர் மாதிரி. வந்த உடனே அவங்களும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இது அவங்க முடி அண்டு வாய்ஸை கேட்டால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்றாங்க. உடனே அவள் தெரிச்சிட்டு ஓடிடுறா. ஓடினோடனே அங்கே பார்த்தா அந்த பையனும் வந்துடுறான். வந்துட்டு நீயும் நானும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம வந்து இந்த மாதிரி சேலஞ்செலாம் வச்சுக்கிட்டோம், இதில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட, இப்போ வந்து என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து நான் வந்து ஹீரோவோட டீமில் தான் ஜாயின் பண்ணா வேற யார் டீம்ல ஜாயின் பண்றதா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. அந்த ஸ்டேடியம்ல பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது மேட்ச் விளையாடுறதுக்காக நம்ம ஹீரோ எல்லாம் போய் ரெடியா நின்றுருக்கும் போது இவ ஓடி வந்துட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் வேற நேற்று பண்ணிருப்பா, நீ வேணா அதாவது நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சா நான் வந்து அப்ப வேணா உன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சேலஞ்சு போட்டுட்டு வந்திருப்பா அவங்கிட்ட. ஸோ அதை வந்து சொல்ல வரா. அப்புறம் வந்து டக்குன்னு சொல்லாமே டைம் ஆயிடுச்சு, சரி ஓகே மேட்சுக்கு போங்க, நான் உங்களுக்கு சியர் அப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நான் அங்கே பார்க்குற இடத்துக்கு ஸ்பெக்டேட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் இவனும் வந்து போகிறான், மேலே போயிட்டு அவனை பார்க்குறான். பார்த்துட்டு பேசிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ரோ எபிசோட் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டீங்கடா? சிம்பிளாக முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டோரி கதையை சொல்லி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் மாற்றி மாற்றி வச்சு குழப்புற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர் பாஸ்ட்லாம் வச்சிருப்பானுங்க. ஸோ நான் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கைபர் ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.